பக்கத்தில் வந்து எட்டி பிடிக்கலாம் 10 அடி 10-15 அடி தான். பாருங்க சிக்கல நகரையில் மற்ற பக்கம் தள்ளுறாங்க பாருங்க. பாலத்தை வந்து தள்ளுற காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பாப்பியல் பாருங்க. சாமியே சரணம் ஐயாப்பா. இதை தள்ளுறதுக்காக இப்போ ஜேசிபி வந்து கொண்டு வராங்க பாருங்க. ஜேசிபியோட உதவியோட தான் தள்ள போயினவேன்னு சொல்லிச்சுன்னா ஆக்கால வந்து இவ்வளோ தள்ள இல்லாமல் இருக்கின்றபடியா ஜேசிபியெல்லாம் வந்து தள்ள போயினும். அதுக்கு பிறகு முக்கியமாக பாருங்க ஏசிபி எல்லாம் தள்ளுறதுக்காக அந்த கட்டை ஒன்று வச்சவங்க அதெல்லாம் தள்ள போகிறாங்க. இந்திய ராணுவ வீரராம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறார். அதோட முட்டியாச்சு பாருங்க. போது வேற இறங்குது. பாருங்க இல்லாம சேர்ந்து வந்து இப்போ தள்ள போறாங்க. நகருது 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 எவ்வளோ ஏசிபியின் உதவியோடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நகருது பார்த்தீங்கன்னா. பாருங்க நகருது. ஏசிபியோட உதவியோட தான் பாருங்க தள்ளி கொண்டிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது தள்ள அந்த இடவெளி கூட அதை கலண்டு விழுகுது அந்த பலகை. அதனால் திருப்பி அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளுறாங்க. அந்த பாருங்க அந்த பாதைகள் இல்லாதால பள்ளிக்கிடம் போட்டு வர பிள்ளைகள் எல்லாம் கூட இங்கே பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போய் தான் நாங்கள் பக்கம் போகிறாங்க. இங்கே பாருங்க நிறைய மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. உயர் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த பக்கத்தை வந்து மாற்றிருக்காங்க. வந்து பாருங்க அகலமான பக்கத்தை தான் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. கடினமான பணி
பாருங்க ஜேசிபியின் உதவியோடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ முதல்ல அந்த அகலமான பக்கம் பாருங்க எப்படி வந்து நகர்ந்து பாருங்க. அப்பா எப்படி நகர்ந்து பாருங்க ஈஸியா இங்கே பாருங்க. இல்லை ஈஸியா தள்ளுது. பாருங்க ரோனும் தொடர்ச்சியா ரோனும் பறந்து கொண்டே இருக்குது. அங்கே பாருங்க டக்கு டக்குன்னு பறக்குது. இங்கே பாருங்க பாலம் அங்கே வரையும் போயிட்டு முக்காவாசி திட்டத்துக்கு வந்து போயிட்டு பாருங்க. அங்கே தான் முக்காவாசி திட்டம் வந்து போயிட்டுது. ஓகே தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க. ஒரு கொஞ்சம் தான் ஒரு 10 அடி கிட்ட தான் தள்ளிப்பாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இதை பாலம் பாருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட வந்து நின்றாது. இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி ஓடுற ஓட்டத்தை பாருங்கள். கடவுளே பயங்கரமாக ஓடுது தண்ணி. அப்பா இங்கே பாருங்க பாலம் இங்கே வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லி 60 தூரத்துக்கு கூட வந்துட்டு இங்கே பாருங்க. இந்த டபுள் வந்துட்டுது எவ்வளோ தூரம் வந்துட்டு முக்கால்வாசி திட்டத்துக்கு வந்துட்டுது பாலம். நல்ல குயிக்கா இனிமேல் ரெண்டா குயிக்கா அதை ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ மற்ற பக்கத்துக்கு வந்து அந்த குங்குரிட்டெல்லாம் ஒழுங்காக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் 2 நாள்லேயே வந்து இந்த பாலம் வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாள் கிட்ட லேட் ஆகிருக்காது. இங்கே பாருங்க எங்கே வரைய நிற்கிறேன்னு வந்து இங்கே வரையும் வந்து நிற்கிறா கிட்ட வந்துட்டு வந்தா இதான் இந்த கட்டு இங்கே வந்துட்டுருந்தா பாருங்கள். அப்பா எல்லாம் வந்து இப்போ இடைவேளை சாப்பிட வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் குழந்தை பிள்ளை எல்லாம் வந்து போயினோம். இங்கே பாருங்க இங்கே பக்கத்துக்கு வந்து இன்னும் ஒரு 10 அடி தான். இன்னும் ஒரு 10 அடின்னு சொல்லி சொன்னால் பாலம் வந்து இங்கே வந்துடும். 10-15 அடி தான். இங்கே பக்கத்தில் வந்து வரைஞ்சி வருங்க. பக்கத்தில் வந்து நிற்கிறோம். இதில் வந்து கொங்குட்டி இல்லாமல் வந்து போட்டிருக்குது. இதில் வந்து பாருங்கள் 10 அடி தான். பக்கத்தில் வந்து வெட்டி பிடிக்கலாம் 10 அடி 10-15 அடி தான். இப்படி தான் இருக்குது. தொடர்ச்சியாகவும் வந்து பாலத்தை வந்து இந்த நீளமாக்குற பணிகள் வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிறாங்க. பாருங்க இங்கே பாருங்க சாப்பிடவும் போயிலும் சாப்பிடாம கொள்ளாமல் கூட வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய கடமை உணர்ச்சியை நாங்கள் வந்து பாராட்டுறோம். இங்கே பாருங்க ஒரு பாதியாக அங்கால பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்க. இந்த அடுத்த கொண்டு வராங்க. இங்கே வராங்க மேலே
பாருங்க, ஒரு பாட்டு வந்து 6 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. இதே மாதிரி 3 பாட்டை ட்ரெயினில் வந்து தூக்கினது. இலங்கை ராணுவர்களோடு சேர்ந்து தூக்கி கொடுக்க இப்போ அடுத்ததாக இந்திய ராணுவர்கள் அவங்களோட கையில் வண்டிங்களை கொண்டு வராங்க. பாருங்க, ஓகே. ஓகே, இங்கே பாருங்க, தொடர்ச்சியாக வந்து வீர நடந்து இருக்குது. श्रीलंका से போயிடும்.